ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் ஃபிசிக்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 சயின்டிஸ்ட்டை ஞாபகப்படுத்துங்களேன். யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வராங்க? நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன். எஸ், இவங்க எல்லாருமே ஃபிசிக்ஸுக்காக வேண்டி லைஃப் லாங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி தானே? ஏன்னா ஃபிசிக்ஸ் தான் ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ரைட்? சரி, ஒரு ஸ்டோரியோட தொடங்குறேன். ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பேரோமீட்டரை பயன்படுத்தி எப்படி ஒரு உயர்ந்த கட்டடத்துடைய ஹைட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறாரு, பேரோமீட்டரை மாடியிலிருந்து கீழே தூக்கி போட்டு நான் ஹைட்டை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. உடனே அவருடைய ஆசிரியர் தவறுன்னு போட்டு அவரை ஃபெயில் பண்ணிடுறாரு. அந்த ஸ்டூடெண்ட் இல்லை, என்னோட ஆன்சர் கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. எனவே அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 1 man கமிட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ அந்த 1 man கமிட்டியோட அந்த ப்ரொஃபஸர் இந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு கேட்குறாரு, எப்படி இந்த பேரோமீட்டரை கீழே போட்டு நீங்கள் ஹைட்டை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாரு, இது ஒன் ஆஃப் த ஆன்சர்ஸ், என்கிட்ட நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு அப்படி சொல்றாரு. சரி, எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்குறாரு இந்த ப்ரொஃபஸர். உடனே இந்த ஸ்டூடெண்ட் சொல்றாரு, அந்த பேரோமீட்டரை நான் மேலே இருந்து கீழே போடும்போது அது எவ்வளவு டைமிங்கில் கீழே தரையை தொடுது அப்படின்ற டைமிங்கை பார்த்துட்டேன்னா நான் அதில் இருந்து ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா h is equal to 4.9 t². ஸோ ஈஸியாக நான் ஹெச் கண்டுபிடிச்சிருவேன் டைம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறார். அந்த ப்ரொஃபஸருக்கு அப்படியே ஒரு பிரமிப்பு. சரி, வேறு என்னெல்லாம் ஆன்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. வேறு என்னன்னா, பேரோமீட்டரை ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டு அந்த ஹைட்டை கண்டுபிடிக்கலாம். இன்னும் இதே போல் நிறைய ஆன்சர்ஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணப்படுறார். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் யார் தெரியுமா? ஹீ இஸ் த கிரேட் நீல்ஸ் போர். நீல்ஸ் போர்னா யாரு? நாம இப்ப படிக்கிற ஆட்டம் மாடலுக்கு சொந்தக்காரர் நீல்ஸ் போர். ரைட்? அவரோட ப்ரொஃபஸர் யாரு தெரியுமா? ரூதர்ஃபோர்ட், அவரோட டீச்சர். ரைட்? ஸ்டோரி நல்லா இருக்கா? எஸ். ஓகே, நான் இப்போ 5 டிப்ஸ் டு ஸ்டடி பிசிக்ஸ் தரேன் இல்லையா, அதை சொல்றேன். தட் இஸ் ஃபாலோ SQ3R. SQ 1R, 2R and 3R. Survey, question, read, recite and review. What is survey? Surveyனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு லெசன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லெசனை ஃபுல்லும் அப்படியே பாருங்க, புரட்டி பாருங்க, என்ன இருக்கு அப்படின்றத புரட்டி பாருங்க. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு லெசன் எடுக்கிறீங்க, நிலை மின்னியல் அப்படின்னா அந்த பாடத்தில் என்ன இருக்க முடியும்? சார்ஜஸை பற்றியான ஒரு விஷயம், அதாவது நிலையாக இருக்கக்கூடிய சார்ஜஸை பற்றிய பாடத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய சார்ஜஸை பற்றி தான் படிக்க போகிறோம். அந்த சார்ஜஸ் ஒன்னா, அப்போ அதை சுற்றி என்ன ஃபீல்டு இருக்கும்? 2 சார்ஜஸ் இருக்கா? அப்படியானால் ஒரு ஃபோர்ஸ் உருவாக முடியுமா? 3 சார்ஜஸ் இருக்கா? அப்படியானால் அவற்றுக்கிடையே உள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தால் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபீல்டு எப்படி இருக்கும்? இதை அனலைஸ் பண்ணணும். ரைட்? ஸோ அப்படியே ஒரு சர்வே, ஒரு நோட்டம் எடுங்க. ரைட்டா? இப்போ டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, வாட் இஸ் மேட்டர், வாட் இஸ் ரேடியேஷன்? இந்த ரேடியேஷனுக்கு எப்படி டியூவல் நேச்சர் இருக்கு? இந்த மேட்டருக்கு எப்படி 2 டியூவல் நேச்சர் இருக்குது? டியூவல் நேச்சர்னா என்ன? த வேவ் நேச்சர் அண்ட் த பார்ட்டிகல் நேச்சர். இப்படி ஃபர்ஸ்ட் டைட்டிலேயே ஃபுல் ஸ்டடி பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படி மனசில் வச்சுட்டு சர்வே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் கெட் கிளிம்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்படியே உங்களுக்கு அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிடும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் சர்வே, தென் கொஸ்டின். ஒய்? ஓகே, ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒய் இட் ஹேப்பன்ஸ். ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒய் இட் ஹேப்பன்ஸ். அது எப்படி நடக்குது? ஹவு? கொஸ்டின் பண்ணுங்க. வாட் மேக்ஸ் தம் ஹேப்பன்? சரியா? கொஸ்டின் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் பண்ணி
அதுக்கான ஆன்சர் அதுலேருந்து வாசிங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் சர்வேயிங் த லெசன். ஒரு லெசன் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் சர்வேயிங் த லெசன். செகண்ட்லி யூ ஆர் கொஸ்டினிங். ஒவ்வொரு டைட்டிலையும் கொஸ்டின் பண்ணுங்க. கொஸ்டின் பண்ணிட்டு thirdly try to read. ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப் தரேன். ஃபைண்ட் யுவர் ஃபோக்கஸ் ஹவர். ஃபோக்கஸ் ஹவர்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு 24 hours இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களால் அதிகமான எஃபர்ட் போட்டு அதிகமான ரிசல்ட் கிடைக்க முடியும். அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த டைம் எது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் உங்களோட எனர்ஜி அவ்வளவையும் உள்ள இன்சர்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டடிங் டைமை நீங்கள் அதான் மாற்றிக்கலாம். தட் இஸ் த ஃபோக்கஸ் ஹவர் அண்ட் யூ வில் ஹாவ் ஹை ப்ரொடக்டிவிட்டி டியூரிங் தட் ஹவர். அதோட யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப். ரொம்ப அர்ஜென்சியை க்ரியேட் பண்ணி நீங்கள் படிக்கணும். ரொம்ப லெஷர்லியாக ஒரு லேசியாக அப்படி ஃபீல் பண்ணாமல் ரொம்ப புஷ்அப் பண்ணி படிக்கணும். ஸோ ஓகே, ரீட். ஸோ ரீட் இட் தரோலி. ரீட் பண்ணுறது உங்கள் டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் ரீட் பண்ணணும்னு இல்லை. டெக்ஸ்ட் புக்கையும் தாண்டி வேறு ஏதாவது ரிலேட்டட் புக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி படிங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நமக்கு இப்போது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சிலபஸே ரொம்ப ஹெவியாக ரெஃபரன்ஸ் புக் மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட்டா? ஸோ நீங்கள் தெளிவாக வாசிங்க, ரீட் பண்ணுங்க. ரைட்? ஸோ சர்வே முடிஞ்சாச்சு, கொஸ்டினிங் முடிஞ்சாச்சு. யூ ஹாவ் ரெட் thoroughly all the titles. ரைட்? ரீடிங் முடிஞ்சாச்சா? அடுத்து ரிசைட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ரீட் பண்ணோன்னே அதை உங்கள் ஓன் வேர்ட்ஸில் அதை அப்படியே மனசுக்குள்ளே ஓட விட்டு ரிசைட் பண்ணுங்க. அட் தட் டைம் யூ மஸ்ட் அனலைஸ். ஜஸ்ட் ரீட் பண்ணுறதோட விட்டுறாமல் அனலைஸ் பண்ணுங்க. இந்த லெசனில் இப்படி இருக்குது ஃபோர்ஸ், இந்த லெசனில் இப்படி இருக்குது ஃபோர்ஸ். அப்படி ஆனால் வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஸோ எல்லா ஃபோர்ஸுமே ரெண்டு பார்ட்டிகல்ஸ், ரெண்டு மேட்டர் ஆர் ரெண்டு சார்ஜஸ் இருக்கும்போது உருவாகுது. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துட்டோன்னா ரெண்டு மேட்டர்ஸ், ரெண்டு பாடிஸ் இருந்தாச்சுன்னா ஃபோர்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ரெண்டு சார்ஜஸ் இருந்தால் ஃபோர்ஸ் உருவாகுது அப்படின்றோம். ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி படிக்கும்போது they are all same, பட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மீது அது செயல்படுறதுனால டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ வி ஹாவ் டு அனலைஸ். ரைட்? அனலைஸ் அண்ட் ரிசைட் இன்சைட். உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி பாருங்கள். ஓகே? ரைட்? இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம்? சர்வே, கொஸ்டினிங், யூ ஹாவ் read with thorough understanding. Now ரிசைட் பண்ணுறோம். சரியா? அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூனா என்ன? யூ ஜஸ்ட் ரைட் த சம்மரி ஆஃப் வாட் யூ ஹவ் லேர்ன்ட். ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுங்க. ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுங்க. அப்போ யூ வில் கெட் த சம்மரி ஆஃப் யுவர் ஓன். ரைட்டா? அப்போ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட நேச்சர் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும். அதாவது the field starts from the positive charge towards the negative charge. Right? Fields never intersect each other. இந்த மாதிரி உள்ள இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அதை அப்படியே நோட்ஸ் எடுங்க. ஆர் உங்களுக்கு தான் ஏற்கனவே ஒரு சம்மரி டிப் தெரியுமே, மைண்ட் மேப். ட்ரா மைண்ட் மேப். ஸோ ஒரு லெசனுக்கு ஒரு மைண்ட் மேப் தான் பெருசாக இருக்கணும்னு இல்லை. ஏன்னா 12th ஸ்டாண்டர்டில் லெசன் வந்து கொஞ்சம் பெருசு தான். அப்போ அதனால் அதை சப் டாபிக்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபீல்டை ஒன்றா வச்சுக்கோங்க, ஃபோர்ஸை ஒன்றா வச்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் ஒன்று வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பக்கம் கெப்பாசிட்டர்ஸ் அது தனியாக வச்சுக்கோங்க. இப்படி ஸ்மால் மைண்ட் மேப்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லெசன் ஈஸியாக ஒரு
5 to 10 மைண்ட் மேப்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த லெசன் உங்களுக்கு முடிஞ்சிடும். திங்க் லைக் தட். கரெக்டு தானே? மைண்ட் மேப் ரெடி பண்ணுறது நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டீங்க இல்லையா? 6th to 8th படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ மைண்ட் மேப்ஸ் பண்ணி நீங்களாக ஒரு சம்மரி ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெசனில் நீங்கள் தான் மாஸ்டர். நான் ஒரு சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டு ஸ்டடி ஃபிசிக்ஸ், survey, question yourself, read, recite and review. So these are the tips to follow to study physics. Got it? Thank you.